பகவான் கிருஷ்ணன் வர்றார், வியாச பகவானு வர்றார் காட்டுக்கு. பாஞ்சாலி சாப்பாடு போட்டா. வியாசர் சொல்றார், சண்டை வரப்போகுது, துரியோதனங்கிட்ட சேனைகள் அதிகம், நீங்கள் பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? அர்ஜுனா, சிவபெருமானை நோக்கி பாசுபத அஸ்திரம் பெறுவதற்கு தவம் செய். பாசுபதம்னா என்ன தெரியுமா? விட்டா உலகத்தையே அழிச்சு விடும். அட்டாமிக் எனர்ஜி, ஆட்டம் பாம் மாதிரி. பாசுபதம், பசுபதி சிவபெருமான், அவருடைய அழிக்கக்கூடிய ஆயுதம். சிவபெருமான் தான் கொடுப்பார். தவம் செய். இமயமலைக்கு போறான். இப்ப கைலாஷ் யாத்திரை போறோம்ல, கைலாஷ் யாத்திரை போற பொழுது மானசரோவர்ல இருந்து ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா பனிமயமா ஒரு மலை தெரியும். அங்கதான் அர்ஜுனன் தவம் பண்ணியிருக்கான். அதுக்கு பேரு மாந்தாதா மலை. மாந்தாதா ராமனுடைய முன்னோன். அந்த இடத்துல அர்ஜுனன் தவம் பண்றான். ஒரு கால் மேல ஒரு கால், ஒத்த கால் தான் கீழே இருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உலகத்தை மறந்து ஒருமையுற்று தவம் பண்றான் அர்ஜுனன். துரியோதனனுக்கு செய்தி தெரிஞ்சது. அங்கிருந்து ஒரு ஆளை விட்டான். யார? மூகாசுரன் ஒருத்தன். மூகம்னா பன்றி, மூகாசுரன்னா பன்றி வடிவான அசுரன். அவனுக்கு வர என்ன தெரியுமா? சிவபெருமானை தவிர யாராலும் சாவு கிடையாது. அப்போ அவன் அர்ஜுன மேல பாஞ்சா அர்ஜுனை இறந்து போவானா இல்லையா? மூகாசுரா, போய் அர்ஜுனனை கொன்று விட்டு வா. மூகாசுரம் முரட்டு பன்றி புறப்பட்டு வர்றான். அர்ஜுனன் இங்க தவம் பண்ணிட்டு இருக்கான். அம்பாள், மீனாட்சி, பராசக்தி, பார்வதி, சிவபெருமானே, என்ன அர்ஜுனனை கொல்றதுக்கு மூகாசுரன் வர்றான். கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன். விளக்கை நோக்கி விட்டில் பூச்சி வருகிறது, நான் பார்த்துக்கிறேன். சிவபெருமான் வேடனா மாறினார். கிராதார்ஜுனேயா. கிராதன்னா வேடன். கிராத வேடம் ஒடுகுஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும். திருவாசகம். கிராதன்னா வேடன். வேடன் வடிவத்திலே சிவபெருமான். அப்போ அம்பாள் எப்படி இருக்கணும்? வேடு வச்சி. வேடனுக்கு பெண்பால் என்ன? வேடிங்கப்படாது, வேடு வச்சி. திருப்புகழ் பாட்டு. வேடு வச்சி பாதபத்ம மீது சச்சை முடிதோய ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோட ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. வேடு வச்சி வள்ளி ஒரு வேடு வச்சி. முருகப்பெருமான் ஒரு வேடன். அதே மாதிரி இப்ப சிவபெருமான் வேடன். பார்வதி ஒரு வேடு வச்சி. புறப்படு. திரும்பினா இந்த குழந்தையவன் தூக்கிட்டு வரட்டும். நல்லா தூக்கிக்கோ. குழந்தை யாரு? முருகன். முருகனை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டா. யாருக்கு பின்னால போனான்? சிவபெருமானுக்கு பின்னால போனாலாம். இந்த மாதிரி இடங்கள்ல கணவனுக்கு பின்னாலதான் மனைவி போகணுமா. இந்த பாட்டு அழகான பாட்டு. யாரை தேடி போனார்? பன்றியை தேடி போனார். ஒரு காலத்திலே திருமால் பன்றியாக மாறி திருவண்ணாமலையிலே கீழே புகுந்து இவரை தேடினார். இவர் இப்போ பன்றியை தேடி போறார். ஓரே நந்தனை தேட, ஏனம்னா பன்றி. ஓரே நந்தனை தேட ஒளித்தருளும் இருபாகத்தொருவன் அந்த போரே நந்தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் பொருவில் ஏந்தி. சீரே நெல் விளைகிரிக்கு தேவதையாம் குழந்தையை தன் செங்கை ஏந்தி பாரேனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதி பின் போனாள். பதிக்கு பின்னால போனாளாம். வேடன் முன்னாலே, வேடு வச்சு பின்னாலே, இடுப்பிலே முருகப்பெருமான். அந்த பன்றி பாயுது அர்ஜுன மேல. அர்ஜுன முழிச்சுக்கிட்டான். தவம் போயிடுச்சு. சிவபெருமான் தவத்தை நிறுத்தி விட்டாரு. அம்பு எடுத்தான், விட்டான். வேடுவனு அம்பு விட்டான். ரெண்டு அம்பும் அந்த பன்றி மேல பாஞ்சுது. பன்றி இறந்து போச்சு. வந்தது கோபம் அர்ஜுனனுக்கு. ஏ வேடா, மூடா, போடா சொல்லுவானா இல்லையா? நான் குறி வச்ச பன்றி மேல அம்பு விடுறதுக்கு நீ யாரா? சண்டை போட்டான். வில்லை எடுத்தான். ஓங்கி சிவபெருமான் தலையில போட்டான். அடி செம அடி. அவருக்கு உலகமே சுத்திருச்சு. ஏண்டா டேய், எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நான் அனாதை, அதனால கண்ட பயலுக நம்மளை அடிச்சுக்கிட்டே திடுறாங்க.
அப்படித்தானே? சாக்கிய நாயனார் கல்லை விட்டு அடிச்சார், கண்ணப்ப நாயனார் செருப்பு காலால மிதிச்சார், இனிமே மிதிக்க போறார். இதுக்கப்புறம் வரலாறு அது. இந்த பாண்டிய ராஜா மாணிக்க வாசகருக்காக பிட்டுக்கு மண் சுமந்த பொழுது முதுகுல கம்பால் அடிச்சான். அர்ஜுனா நீ தலையில வில்லால் அடிக்கிற, நமக்கு அப்பா அம்மா இல்லை, கேட்கறதுக்கு நாதி இல்லை. அவன் சிவபெருமானுக்கு அப்பா யாரு அம்மா யாரு கிடையாது. வேடிக்கை என்ன தெரியுமா? அடிய வாங்கிக்கிட்டார், வாங்கிக்கிட்டு மல்யுத்தம் பண்ணிட்டார், கட்டி பிடிச்சி விட்டார் இவனை. இவனும் மல்யுத்தம் பண்றான். என்னடா இது, இந்த வேடை என்னைய கட்டி பிடிக்கிறான், சண்டையில கட்டி பிடிச்சா உடம்பு வலிக்குமில்ல, சண்டையில கட்டி பிடிக்கிறான், வலிக்கலையே. இந்த பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்புல இருக்கு, பகவான்ல கட்டி பிடிக்கிறான், எப்படி இருக்கும்? பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்புல இருக்கு. பகவான் கிடைச்சா என்ன செய்யணுமா? கட்டி பிடிச்சிடணுமா. யாரு சொல்றா? திருவாசகம் மாணிக்க வாசக சாமி சொல்றார். எந்த அல்லி கமலத்தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர்கோனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. அப்படியே கட்டி பிடிச்சுக்கணுமா, விட்டுறப்படாதான். சிவபெருமானை சிக்கன பிடித்தேன், கட்டி பிடிச்சா பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்புல இருக்கு. நமக்கு நாயகன் யார் தெரியுமா? சிவபெருமான். ஆன்மாவுக்கு நாயகன் சிவபெருமான். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அந்த நாதன் ஆன்மநாதன் சிவபெருமான். கட்டி பிடிச்சான், சந்தோஷமா இருக்கு. இவன் சண்டையா போட முடியும்? எங்க பாஞ்சாலி கட்டி பிடிச்சா சண்டையா போட முடியும்? அப்படியே நிற்கிறான். சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார். ஐயா சாமி, உன்னையா ஏடா வேடா மூடா போடான்னு திட்டுனே, ஐயோ சாமி எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு இந்த பாசுபதத்துக்காக வந்தேன், பாசுபதம் வேண்டாம், சண்டை வேண்டாம், நான் உங்கூட வந்துடுறேன். சிவபெருமானை பார்த்தாச்சுன்னா வேற என்னையா வேணும்? வேற ஒன்றும் வேண்டாம் ஐயா. அமுதத்தை சாப்பிட்டதை விட 1000 பங்கு இன்பம் பெருமானே. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. நீ கிடைச்சிட்ட, எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னை கூட்டிக்கிட்டு போயிடு. சிவபெருமான், இந்தப்பா கொஞ்சம் நிறுத்து, உன்னைய நம்பித்தாண்டா கிருஷ்ணன் சண்டைய ஆரம்பிச்சிருக்கேன். அவன் திட்டம் போடுவேன், நீ செயல்படுவ. டே துப்பாக்கி இல்லாட்டி சுட முடியாதரா, நீ தாண்டா துப்பாக்கி. சண்டைய முடி, பாசுபதத்தை வாங்கிக்கோ. அடுத்த யுகத்திலே இந்த பன்றியின் மூலம் நீ என்னை வந்தடைவாய். இந்த கதை இதோட முடிஞ்சது.